நாத்திகம். நாத்திகம் என்பது கடவுள் மறுப்பு. ஒரு குழந்தை முதலாக பிறந்த பொழுது அதற்கு கடவுள் பற்றி தெரியாது, பேசவே தெரியாது. எழுதத் தெரியாது, தான் யாரென்றே தெரியாது. அந்த கற்காலத்தில் வாழ்ந்த மனிதர்கள், அவர்களுக்கு கடவுள் எது என்றே தெரியாது. அவனுக்கு உணவு சேகரித்தல் என்பதே அவனுடைய தொழிலாக இருந்தது. இடம் விட்டு இடம் தேடி ஓடினான், தண்ணீருக்காகவும் உணவிற்காகவும் தான். அது கற்காலம். கல்லை ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி அந்த பச்சை கரிகளை, விலங்கின் சதைகளை அதை கிழித்து கிழித்து பச்சையாக சாப்பிட்டான். அது கற்காலம். அதன் பிறகு இரும்பு காலம். இரும்பு காலம்தான் நாம் இன்றளவும் எல்லோரும் பேசப்படுகிற ஒரு நாகரிகம், கீழடி நாகரிகம். 3000 வருடங்களுக்கு முன்பு, 5300 வருடங்களுக்கு முன்பே மண்ணில் இருந்து இரும்பை பிரித்தெடுத்து அதை உருக்கி இரும்பாக்கி அதை கருவிகளை பயன்படுத்தினான் என்று ஆதாரத்தோடு இந்திய தமிழக தொல்லியல் ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். இதை தமிழக முதல்வர் வெளியே எல்லோருக்கும் தெரிவித்தார். தமிழர்களுடைய காலம் எங்கிருந்து தொடங்கியது என்றால், இந்த இரும்பு காலத்தில் இருந்துதான். நாம் பேசக்கூடிய மொழி முதலில் தமிழி என்று இருந்து அது கிரந்தமாக இருந்தது. படிப்படியாக அது பரிணமித்து இன்று தமிழாக இருக்கிறது. எவ்வளவு வருடமாக நாம் தமிழை பேசி வருகிறோம் என்றால், சுமார் 70,000 வருடமாக நாம் பேசி வருகிறோம் என்று தமிழ் ஆராய்ச்சியாளர்கள் கூறுகிறார்கள். தேவநேய பாவாணர் அவர் 50,000 வருடம் என்று குறிப்பிடுகிறார். தற்பொழுது ஆராய்ந்து வரும் தமிழ் ஆர்வலர்கள், ஆராய்ச்சியாளர்கள் வேர்ச்சொல்லில் இருந்து மற்ற மொழிகளையும் அறிந்து எங்கிருந்து அந்த மற்ற மொழிகளில் எங்கிருந்து தமிழ் எழுத்து அங்கே வந்தது என்று ஆராயும் பொழுதுதான் அதனுடைய காலமே, தொன்மையே நமக்கு தெரிகிறது. எனவே தமிழர்கள் யார்? அவர் ஆப்பிரிக்காவில் இருந்து வந்தவர்கள்தான். திராவிடர்கள் என்று சொன்னாலும் தமிழர்கள்தான். உலகத்தின் மூத்த மொழி தமிழ் மொழி. எல்லா மொழிகளுக்கும் தலைமையான ஒரு முதல் மொழி என்றால் தமிழ். தமிழர்கள்தான். அவர்களுடைய நூல்கள்தான் ஒரு 50 காப்பியங்களை குறிப்பிடலாம். சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீரா புராணம், வளையாபதி, குண்டலகேசி. இந்த 5 இலக்கியங்களுமே நாத்திகத்தை பற்றித்தான் சொல்கிறது. அதை நீங்கள் ஆராய்ந்தால் அதனுடைய தொன்மை, அதன் உள்ளே இருக்கக்கூடிய அந்த பொருள், அந்த வாக்கியங்களின் அமைப்பு எல்லாவற்றையும் நீங்கள் ஆராய்ந்தால், இந்த பௌத்தமும் சமணமும் தான், இந்த 2 மொழிகளுமே, இந்த 2மே கடவுள் மறுப்பு, நாத்திகர்கள். எப்பொழுது இந்த மதங்கள் தோன்றியதோ அதன் பிறகுதான் ஒரு கடவுளை ஐக்கியப்படுத்தி
அவர்கள் கடவுளை எல்லோருக்கும் கற்பித்தார்கள், நம்ப வைத்தார்கள், அடிமையாக்கினார்கள். அடிமைகளை வைத்துத்தான் அந்த எகிப்து பிரமிடுகளை கட்டினார்கள். அடிமைகள் தமிழ்நாட்டில் இருந்திருக்கிறார். அவர்களை வைத்துத்தான் பல கோயில்களை பல அரசர்கள் கட்டியுள்ளார்கள். அடிமைகள் என்றால் என்ன? சொல்வதை கேட்க வேண்டும், சொல்கின்ற வேலையை செய்ய வேண்டும். கோயிலை கட்டு என்றால் கட்ட வேண்டும், குளத்தை தோண்டு என்றால் தோண்ட வேண்டும், அந்த தண்ணீரை கொண்டு சேமிக்க வேண்டும் என்றால் சேமிக்க வேண்டும், கல்லை செதுக்க வேண்டும், பாறையை உடைக்க வேண்டும் என்றால் உடைக்க வேண்டும், செதுக்க வேண்டும் என்றால் செதுக்க வேண்டும். சொன்ன வேலையை செய்ய வேண்டும். உனக்கு இடம் கிடைக்கும், சோறு கிடைக்கும், கந்தை துணி கிடைக்கும். நீ அடிமையாக எல்லாவற்றையும் செய்ய வேண்டும். இப்பொழுது நாம் அடிமை என்று சொல்கிறோம். அப்பொழுது அவர்களை மரியாதையுடன் நடத்தினார்கள். நாம் தான் அவர்களை அடிமைகள் என்று சொல்கிறோம். ஆனால் அடிமைகளாகத்தான் பலர் குறிப்பிடுகிறார்கள். ஏனென்றால் இட்ட வேலையை செய்ய வேண்டுமென்றால் அதை எதிர்க்காமல் சொன்னதை சொன்னபடி செய்வது அடிமைத்தனம்தான். எனவே நாத்திகம் எங்கிருந்து வருகிறது? இந்த 5 பெரும் காப்பியங்கள் எங்கிருந்து வந்தது? திருக்குறள் எங்கிருந்து வந்தது என்பதை ஆராய்ந்தால் அதனுடைய தொன்மை, அதனுடைய பொருள், அந்த அறம் பொருள் இன்பம் எதுவென்று ஆராய்ந்தால் அது நமக்கே தெரியும். அதனால்தான் நான் ஒரு நாத்திகன் என்று சொல்வேன். நான் மட்டுமல்ல, உலகத்தில் எல்லோருமே, முதலில் பிறந்த குழந்தைகள் அனைவருமே அவர்களுக்கு தெரியாது. படித்து வளர்ந்து அவர்களுடைய குடும்பத்தார்கள் சொன்ன பிறகுதான் அவர்களுக்கு தெரிய வரும். இல்லை என்றால் அவர்களுக்கு எதுவும் தெரியாது. அதுபோலத்தான் நாத்திகர்களுடைய மனதிலும் கடவுள் என்ற எண்ணமே இருக்காது. குழந்தைகள் மனதில் எது இல்லையோ அதுபோலத்தான் நாத்திகர்கள் மனதிலும் எதுவும் இல்லை. ஆனால் அவருக்கு அந்த 6ஆம் அறிவு உண்டு, பகுத்தறிவும் தன்மை உண்டு. இதுதான் நாத்திகத்தை பற்றி நான் சொல்லக்கூடிய விளக்கம். எனவே இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம், மறுக்கலாம், உங்களுடைய கருத்து வேறாக இருக்கலாம். இது எனது கருத்து என்று சொல்லி இந்த காலை பதிவை நான் நிறைவு செய்கிறேன்.